இல்லஸ்ட்ரேட்டரில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டூல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேஜராக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டில் இது மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளால் வரைய முடியும். அது இல்லாமல் டெக்ஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன், ஸ்ட்ரெயிட் அவுட்லைன், சரிங்களா, கிராஸ் அவுட்லைன், வெர்டிக்கல் அவுட்லைன், ஹரிசாண்டல், வெர்டிக்கல், இந்த மாதிரி அவுட்லைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு. இப்போ டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி டெக்ஸ்ட் டைப் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி பண்ண போகிறோம், அதாவது செலெக்ஷன் டூலை வச்சு எப்படி பயன்படுத்த போகிறோம், இதுதான் நம்ம 3 விஷயந்தான் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நம்ம பார்ப்போம். இது இல்லாமல் தனிப்பட்ட விஷயமா இமேஜ்னு ஒன்று இருக்குது. அந்த இமேஜ் கலெக்ஷன் வந்து இமேஜ் வந்து ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஆப்ஜெக்ட்ஸை வந்து எப்படி செலெக்ஷன் டூல் வச்சு ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டூலில் பார்த்தீங்கன்னா இப்போது ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னே இது மாதிரி ஹைலைட் வரும். கிளிக் பண்ணோன்னே எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அவுட்லைனாக இருந்தாலும் சரி, இது போல் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸவோ அவுட்லைனவோ டெக்ஸ்ட்டவோ நம்ம வந்து சைஸை அட்ஜஸ்ட் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக அட்ஜஸ்ட் பண்ணும்போது இது மாதிரி வரும். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா யூனிஃபார்மாக பண்ணிக்கலாம். அதே போல் சைஸை வெர்டிக்கலாவோ அல்லது ஹரிசாண்டலாவோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 4 கார்னர்லேயும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது யூனிஃபார்மாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இந்த கார்னரில் போயிட்டு நீங்கள் கொஞ்சம் மவுஸை மேலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி டூல் சேஞ்ச் ஆகிறது தெரியுது உங்களுக்கு. இப்போ டூல் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் வந்து இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இது செய்யக்கூடிய வேலை. என்ன வேலைன்னா சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து இந்த செலெக்ஷன் டூலை பயன்படுத்துகிறோம் இல்லஸ்ட்ரேட்டரில். அதுபோல் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் மூவ் பண்ணுறதுக்கும் சரி, ரொட்டேட் பண்ணுறதுக்கு, அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம். சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணுறதுக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு. டெக்ஸ்ட்டும் அது மாதிரி நீங்கள் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணும்போது இதில் தெரியும் கிளியராக. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணும்போது யூனிஃபார்மாக சைஸ் அட்ஜஸ்ட் ஆகுது. இதே நான் ஷிஃப்ட்டை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டேன். ஷிஃப்ட் கீ வந்து கீபோர்டில் ரிலீஸ் பண்ணினதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இது போல் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். இமேஜவோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டவோ நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூனிஃபார்மாக நமக்கு வந்து ப்ரெஸ் ஆகும். யூனிஃபார்மாக இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே போல் தான் இமேஜுக்கும் நம்ம பண்ணுறோம். ஸோ இது வந்து செலெக்ஷன் டூலில் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு தான் செய்யுது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டூலு. இதோட ஷார்ட்கட் வந்து V. தேங்க்யூ.